ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. அதே போல் தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த பங்குனி அப்புறம் 3வது மார்ச் மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமானது நடக்க போகுது. அது இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சம்பவம். அப்படி என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த சம்பவம் என்னன்னா, கிரகணம் என்று ஒன்று நடக்க போகுது. கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. சூரியன், சந்திரன், பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த நிகழ்வானது ஏற்படும். ஆக்சுவலி இந்த நிகழ்வு ஒரு ஆண்டுக்கு 4 முறை நடைபெறும். அதன்படி இந்த 2025 இப்போ நடைபெற இருக்கு. 2025 நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தினால பல ராசிக்காரங்களுக்கு பல வகையில் தாக்கமானது ஏற்படும். அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும், உங்களோட ராசிக்கு இந்த தாக்கத்திலேருந்து தப்பிப்பதற்கு என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பயனடைங்க. ஸோ வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன கிரகணமானது நடக்க போது, அந்த கிரகணத்துடைய தாக்கத்தினால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 2025 மார்ச் மாதம் பங்குனி மாதம் நடக்க இருக்கக்கூடிய கிரகணம் என்னன்னா, சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது. இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய தேதியையும் அன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக விஷயங்களையும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. கிரகணத்தின் போது பல கதிர்வீச்சுக்களானது வெளிவரும் என்று சொல்லப்படுது. அப்படியாக இருக்க 2025 ஆண்டின் முதல் கிரகணம் மார்ச் 14 நடைபெற்றது. அந்த முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக இருந்தது. அந்த சந்திர கிரகணத்தை தொடர்ந்து இந்நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 2வது முறையாக கிரகணமானது நிகழ இருக்கு. அதுதான் வரக்கூடிய சூரிய கிரகணம். இதுவும் மார்ச் 29 சனிக்கிழமை பங்குனி 15 அன்னைக்கு நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணமும் ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆர்டிகா உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும். ஆனால் இந்தியாவில் காண முடியாது. ஏன் காண முடியாதுன்னா, இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு துவங்கி 4:17 மணிக்கு உச்சமடைந்து மாலை 6:13 மணிக்கு நிறைவடை இருக்கு. ஸோ அதனால் இந்த கிரகணத்தை நாம் காண முடியாது. ஆனால் ஆன்மீக ரீதியாக இது மிக முக்கியமாக கருதப்படுது. அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தில் நாம் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து ஃபஸ்ட்டு பலன் பெறுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்குது. அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சூரிய கிரகணத்தின் பொழுது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது கிரகணத்தை நேரடியாக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டு பார்க்க வேண்டும். அப்புறம் சூரிய கிரகணம் பொழுது நாம் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனை அளிக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம கடவுளுடைய மந்திரங்கள் சொல்லி உச்சரிக்கிறது பல மடங்கு நன்மை தரும். அப்புறம் இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது நாம் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும். முடிந்த வர வெயிலில் சுற்றாமல் வீட்டிலையே இருக்கிறது இந்த நாளில் நன்மை உங்களுக்கு தரும். அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்வது நன்மை தரும். அப்புறம் கிரகண நேரத்தில் நீங்கள் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா உணவு சாப்பிட்லாம். உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸு, பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிட்லாம். மற்றது எதுவும் ஹெவியாக சாப்பிடக்கூடாது.
இதெல்லாம் கிரகணத்தின் போது ஞாபகம் வச்சு செயல்படுங்க. அப்புறம் கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது. அது பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தூங்கும் பொழுது நம்மளுடைய உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கக்கூடும். அந்த உடல் சோர்வு மனசோர்வு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் சூரிய கிரகணத்தின் போது தூங்காதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர்த்துருங்க. இவ்வளோ நேரம் கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த கிரகணத்தினால் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். தனுசு ராசி மூலம் பூரடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப கிரகண தாக்கம் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையானது சற்று சோர்வோடு இருந்தாலும் அன்றாட பணிகள் சுறுசுறுப்போடு செய்திங்கன்னா செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலையானது இருக்கும். பணவரவுகளும் தேவைக்கேற்றபடி இருக்கும். உற்றார் உறவினர்களை இந்த கிரகண டைமில் அனுசரித்து செல்வது நல்லது. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாமல் காப்பாற்றும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மன திருப்தியோடு காரியங்கள் செய்தினா சாதகமான பலன் பெற முடியும். பயணம் செல்ல வாய்ப்பெல்லாம் நேரும். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பெரியவர்களுடைய சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். உடன் இருப்பவர்களோடு எச்சரிக்கையாக பழகுங்க, அதுதான் நல்லது. ரகசியங்களாக கையாள்வதில் கவனமாக இருக்கணும். இல்லைனா ரகசியம் வெளியே போய் உங்களுக்கு ஆப்பு வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது. ஆசிரியர்களுடைய ஆலோசனை இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். முயற்சிகள் வெற்றி பெறும். ஆக மொத்தம் தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு போராடமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. போராடமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றியானது கெட்டும். பணிபுரியக்கூடிய பெண்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்திருப்பது நல்லது. அதாவது பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாமல் இருப்பது நல்லது. பணவரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் பண கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகள் ஈடுபடுத்தியிருப்பது நல்லது. கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் சந்திப்பீங்க. ஸோ சிக்கல்கள் சந்திக்கும் போது பார்த்து தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க முடியும். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் சாதகமாக பயன்படுத்தினீங்கன்னா முன்னேற்றமானது அடைய முடியும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைக்கேற்ப செயல்படணும். ஸோ இது பூரடமில் பிறந்த உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பூரடமில் பிறந்தவங்க இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி அப்புறமேட்டு கண்ட்ராக்டர் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் எதிர்கொள்ள நேரிடும். மக்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உண்டு என்றாலும் மக்களுக்கு கொடுக்க வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது. உடன் இருப்பவர்களால் சில மனசஞ்சலங்கள் தோன்றி மறையும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மெயினாக வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கணும். எதையோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து இந்த கிரகண டைமில் செய்வது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நல்லது. அப்போ தான் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் சேரும். போட்டிகளும் குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும். கடன் தொல்லைகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலையும் உங்களுக்கு பலன் கிடைக்க இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான இந்த பலனை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.